ஹலோ, பிரைஸ் லார்ட். வங்காள உரைநடை தந்தை என்று அழைக்கப்பட்ட வில்லியம் கேரி இன்னும் வேதாகமத்துக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத வசனத்தை படிச்சுட்டு பார்க்கலாம். வாங்க வசனத்துக்குள்ள போகலாம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. மத்தேயு 6:17. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம், ரொம்ப ஈஸியான வசனம். படிக்கலாங்களா? நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். சொல்லுங்க, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். இன்னொரு முறை சொல்லுங்க, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். வெரி குட். ரெண்டாவது, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. சொல்லுங்க, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. சூப்பர். அடுத்தது, உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. சேர்த்தி சொல்லாங்களா? நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. மத்தேயு 6:17. இயேசு யாரை சொல்றாருன்னா, இந்த இடத்துல முக்கியமா மாயக்காரர் என்று அழைக்கப்படுகிற பரிசேயர் சதுசேயர் பற்றி சொல்றாரு. ஏன்னா அவங்க காணிக்கை செலுத்தினாலும் ஜெபம் பண்ணாலும் உபவாசம் செய்தாலும் எல்லாமே மனுஷர் பார்த்து அவங்கள புகழணும், மனுஷங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக செய்தாங்க. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிட்டிருக்காரு. நாம கூட எந்த விதத்திலையும் மனுஷங்க கிட்ட அப்ரிஷியேட் வாங்கணுங்கிறதுக்காக ஆண்டவருடைய காரியத்தை நம்ம பண்ணவே கூடாதுங்க. முக்கியமா இந்த வசனத்துல குறிப்பிட்டிருக்கபடி உபவாசத்தை நம்ம செய்யக்கூடாது. நாம் செய்கிற உபவாசம் பிதாவின் இடத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். ஓகே, வில்லியம் கேரி அவர்கள் எந்த மொழியை கற்றுக்கிட்டாலும் முதல்ல அதுல வேதாகமத்தை மொழிபெயர்த்துருவாராம். அது அவருக்கு ரொம்ப உயிர் போல தோணுச்சுங்களாங்க. அப்புறம் வங்காள வேதாகமத்தை யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் முதல் பரிசா கொடுப்பாராம். அது மாத்திரம் இல்லைங்க, அவருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. எத்தனை பேர் கையில நம்ம வேதாகமத்தை கொடுக்கறோமோ அவங்களுடைய ஆத்மா சீர்குலைக்கப்படாமல் இருக்கும், அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படும், அவங்க ஞான தீபம் பெறுவாங்க, ஞான திரவியத்தை பெறுவாங்க அப்படின்னு அவர் ரொம்ப நம்பினாரு. அதனால எத்தனை பேருக்கு இந்த வேதாகமத்தை கொடுக்க முடியுமோ அவர் கொடுத்து கர்த்தருடைய பணியை நிறைவேற்றினாருங்க. நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.